விமான நிலையத்தின் 2வது ஓடுபாதையை முழுமையாக செயல்பாட்டுக்கு கொண்டுவர கொளப்பாக்கத்தில் வீடுகளை இடிக்க திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், விவரங்கள். வணக்கம். சென்னை விமான நிலையத்தின் 2வது ஓடுபாதை முழுமையாக பயன்படுத்துவதற்காக கொளப்பாக்கத்தில் உள்ள தடைகளை மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில அகற்ற விமான நிலையம் ஆணையமானது தற்பொழுது ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கிறது. இன்று சென்னை விமான நிலைய அபிவிருத்தி பணிக்காக விமான நிலைய ஆலோசனை கமிட்டி கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினரான TR பாலு தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் மற்ற துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தின் வாயிலாக சென்னை விமான நிலையத்தில் 2 ஓடுதளங்கள் உள்ளன. முதல் ஓடுதளம் 3.66 கிலோமீட்டர் நீளமும், 2வது ஓடுதளம் 2.89 கிலோமீட்டர் நீளமும் உள்ளவையாக இருக்கின்றன. முதல் ஓடுதளத்தில் பெரிய ரக விமானங்களும், 2வது ஓடுதளத்தில் சிறிய ரக மற்றும் தனி விமானங்கள் தரையிறங்கி புறப்பட்டுக் கொண்டு இருக்கின்றன. இந்த பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. 2வது ஓடுதள விமான நிலையத்தின் பின்பகுதியில் கொளப்பாக்கம் என்ற கிராமமானது உள்ளது. இந்த கிராமத்தில் 2வது ஓடுபாதைக்கு அருகே உயர்ந்த கட்டடங்கள், மரங்கள், செல்போன் டவர்கள், மின் கோபுரங்கள் என அதிக அளவில் இருக்கின்றன. இந்த விமான போக்குவரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விதத்தில் உள்ள இந்த விமான நிலைய இந்த மாதிரியான உயர்ந்த கட்டடங்கள், மரங்கள் போன்றவற்றை அகற்ற கோரி விமான நிலைய ஆணையம் தரப்பில் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விமான நிலைய ஆணையம் மாவட்ட நிர்வாகத்துடன் சேர்ந்து எடுத்த நடவடிக்கையால் இதே போன்று 2023ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி விமான போக்குவரத்திற்கு தடையாக உள்ள 108 உயர்ந்த கோபுரங்கள் போன்றவையானது அகற்றப்பட்டிருந்தது. ஆனால் 2024ஆம் ஆண்டு கணக்கெடுப்பில் உள்ள விமான போக்குவரத்துக்கான தடைகள் அதிகரித்து தற்போது 278 தடைகளாக உள்ளன. இதுல 53 தடைகள் செல்போன் டவர்கள், உயரமான மரங்கள், புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கட்டடங்களாக இருப்பவையாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் அனைத்தையும் விரைவில் அகற்ற மாவட்ட நிர்வாகம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று விமான நிலைய ஆணையத்தில் தரப்புல இந்த கமிட்டியானது தற்போது ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இதே போன்று கொளப்பாக்கம் பகுதியில் 2வது ஓடுபாதையில் விமான போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள தடைகள் முழுமையாக அகற்றப்பட்டு விட்டால் சென்னை விமான நிலையத்தில் மேலும் கூடுதலாக விமான சேவைகள் இயக்க முடியும் என்றும், பெரிய ரக விமானங்களுக்கு சென்னையில் தரையிறங்கி செல்ல முடியும் என்றும் இந்த வகையான ஒரு தடைகள் இருப்பதன் காரணமாக 2வது ஓடுதளத்தை விமானங்கள் முழுமையாக பயன்படுத்த முடியாத நிலையானது இருக்கிறது. இது சென்னை விமான நிலையத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று விமான நிலைய ஆணையம் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த விமான நிலையத்தில் நீண்ட காலமாக உள்ள பிரச்சனைகளை தீர்வு காணும் வகையில இந்த சென்னை 2வது ஓடுபாதையில் இருக்கக்கூடிய கொளப்பாக்கத்தில் உள்ள தடைகளை மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வகையில அகற்ற கோரி விமான நிலைய ஆணையமானது தற்போது ஒரு முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.